ராமேஸ்வரத்தை அடுத்த மண்டபம் மத்திய கடல் உப்பு ஆராய்ச்சி நிலையத்தில் பிரதான் மந்திரி மத்திய சம்யுக்த யோஜனா திட்டத்தின் கீழ் சுய உதவிக்குழு பெண்களுக்கு இலவச கடல் பாசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விஞ்ஞானி கண்ணன் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் மீனவ பெண்கள் 10 பேருக்கு 3 டன் எடையுள்ள கடல் பாசி வழங்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த விஞ்ஞானி கண்ணன் ஸ்ரீனிவாசன், மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் மானியத்துடன் கடல் பாசி வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். பின்னர் மீனவ பெண்களுடன் 3 டன் எடையுள்ள கடல் பாசி விதை வாகனத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் கடல் பாசியை விதை பாசி டிஸ்ட்ரிபியூஷன் புதுசாக கடல் பாசியில் வரவங்களுக்கும் ஏற்கனவே இருக்கிறவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு விதைப்பாசி கொடுத்து அவங்களுடைய இந்த விதைப்பாசியை அவங்க யூஸ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணி அவங்களுடைய இந்த விதைப்பாசி விற்பதன் மூலிமா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் இதை பெட்டர் மெட்டீரியல், இதை சீவீடில் முக்கியமான விஷயம் என்னென்னா குட் குவாலிட்டி சீவீட் ஜெம் பிளாஸ் ரொம்ப முக்கியம். அதை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த விழா மூலிமா. எங்களுடைய ஆசையெல்லாம் இவங்க இந்த விதைப்பாசிகளை வச்சுட்டு மல்டிப்ளை பண்ணி க்ரோ பண்ணி அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் அதுக்கோசரம் அப்போ தான் எங்களுடைய R&D நாங்கள் லேபில் பண்ணுற வேலைகள் லேண்டில் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை.